ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது வருகின்ற 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா டிவிகேவா இது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு. அது நீங்க எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சமுதாயத்துல அதாவது இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது பாலியல் வன்கொடுமை, அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவது சொல்லலாம். அது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு நியாயமும் அதாவது கிடைக்கிறதுல ஒரு நீதியும் கிடைக்கிறதுல அது பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமை வயசு பாராம அதை நடந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாம இருக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமானது பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகளும் சரி, லஞ்சம் ஒழிப்பு இந்த மாதிரி வேலையாகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எந்த துறையில ஆகட்டும் எல்லாமே வந்து லஞ்சம், எது பார்த்தீங்கன்னா லஞ்சம் அப்படிங்கிறது லஞ்சம் வந்து பெருகி போயிருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியம் சொல்லி ஆகணும், கொலை. பார்த்தீங்கன்னா பகலும் சரி ஒரு உயிரை பார்க்காம சொல்றது இறங்க பார்க்காம பாரபட்சம் பார்க்காம அந்த சொல்றது பட்ட பகல்லே அந்த கொலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பு செயல்முறை பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு நீதி ஒரு நியாயம் கரெக்டாக கிடைக்கிறது கிடையாது. அப்படி சரியான ஒரு தீர்ப்பு, அதாவது இந்த கொலையை பண்றவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தால் சட்டம் வந்து சொல்றது புதுசாக ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தினால் இந்த மாதிரி தப்புகள்லாம் வந்து நடக்காது. எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அவ்வளவுதான். அது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இப்பயே இந்த ஜென்ரேஷன்லேயே இப்ப இந்த கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்லாம் இந்த தலைமுறையெல்லாம் இருக்குமா, அதாவது பெண்கள் சொல்றது ஒரு தலைமுறை இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா நிற்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாம தான் எல்லாமே, அதாவது இப்போ நாம ஒரு அடிமை மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு உலக உருண்டைக்குள்ள ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது ஒரு மன்னராட்சி மாதிரி மன்னராட்சியே கிடையாது. இது சும்மா சொல்றது ஒரு அரசியலுங்கிறது ஒரு மக்களுடைய ஒரு தீவிரவாதி அரசியலாவது இப்போ நடந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா நிறைய வன்கொடுமைகளும் சரி, இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். ஆனால் மக்களாகிய நாம தான் கொஞ்சம் மாற்றி இந்த தாட்டி கரெக்டான ஒரு ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சொல்றது என்னதான் நம்ம மக்கள்கிட்ட கரெக்டான ஒரு விழிப்புணர்வு சொன்னாலையும் அது சரியான ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அரைச்சிட்டு இருக்கிறாங்க, மாற்றி இதே இந்த ஆட்சி வந்தா அந்த ஆட்சி வந்தா அதே மாதிரியே மாற்றி ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால ஓட்டு போட்டு என்ன யூஸ், மக்களாகி நமக்கு என்ன யூஸ் சொல்லுங்க பார்ப்போம். அது எந்த யூஸும் கிடையாது. சரியான நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது, சாமானிய மக்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒரு நீதி கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும், சுத்தமாகவே மக்கள் இனமே அழிஞ்சு போயிடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அடிமை ஆட்சியா மாறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்படி மாறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா நாம தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ இளைஞர்கள் வந்து படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கினாலும் சரி, படிச்சும் அவங்க முட்டாளாக தான் இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக 2026 வருமா அப்படிங்கிறது எனக்கு நான் ஒன்றும் சொல்லியும் ஒரு யூஸ் கிடையாது. மக்களாக எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து கரெக்டாக அந்த ஆட்சி சேஞ்ச் ஆகணும், இந்த அரசியல் அமைப்பு வந்து சட்ட சீர்திருத்தங்கள்லாம் வந்து கண்டிப்பாக மாறணும். அப்படி மாறினா அந்த சமுதாயம் கண்டு சீரழிஞ்சிக்காத கரெக்டாக ஒரு ஒழுங்கு வரும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க அந்த வீடியோ வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம. அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அரசியல் அமைப்புங்கிறது வந்து இந்த அதிகாரிகளும் சரி, போலீஸாகட்டும், நிறைய துறைகளாகட்டும், இந்த சார்ந்த துறைகள் எல்லா துறைகளும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சரி என்னன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வேர்வை சிந்தி, அதாவது ஒரு விவசாயி ஆகட்டும், தொழிலாளி ஆகட்டும், பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாகட்டும், நிறைய பேர் ஆகட்டும், எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வந்து நாம தான் நம்ம வரி பணம் தான் அவங்களுக்கு வந்து சம்பளமா போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளையும் நாம பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கும் சரி, சாதாரண ஒரு பீப்புள் பார்த்தீங்கன்னா நடந்த ரோட்ல சரி நடந்து போயிட்டு இருக்கிற பெண்களுக்கும் சரி அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனா இதே இத்தனை வருஷமா எத்தனை காலமா நடந்துட்டு இருக்கோம், இதே மாதிரி நடந்துட்டு தான் இருக்குமா? இதெல்லாம் வந்து இந்த அரசியல் வந்து இந்த அரசியல வேற நெக்ஸ்ட் 2026 இதெல்லாம் வந்து மாற்றுமா அப்படிங்கறத யோசிச்சு தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இருக்காது, ஒரு நரகத்தின் ஒரு அடிப்படையா வந்து இருக்குதான் நான் கருதப்படுறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தா வச்சுக்கோங்க, முக்கால்வாசி நாம தான் ஒரு முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னன்னா நாம வந்து இவ்வளவு ஒரு படிச்சு ஒரு அறிவு இருந்தோம், நாம இன்னைக்கு நடக்கிற அந்த கொடுமைகள்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோவா நம்ம பார்க்கும்போது அதை சும்மா ஸ்கிப் பண்ணி விட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ் போட்டு விட்டு இப்படிதான் அப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கான நம்ம முயற்சி பண்ணி நம்ம இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு சின்ன சேஞ்ச் ஆகணும், கண்டிப்பா சரியான ஒரு தலைவரை கூட நிறுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்ம முடியாத நினைச்சோம்னா வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்தியும் தமிழ்நாட்டில் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துருக்காது. ஏன்னா இன்னுமே நம்ம அடிமட்டமாக தான் எழுந்திருப்போம். கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க மக்கள் எல்லாரும் சரி கொஞ்சம் எழுந்திருச்சு சிந்திங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க, அதாவது உங்க ஜெனரேஷன், அதாவது பெண்களாகட்டும் எல்லாருமே அடுத்த தலைமுறையாவது பாதுகாப்பா
எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீடமாக அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அரசியலுங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கான முயற்சியை வந்து கண்டிப்பாக நாம் எடுத்தால் மட்டும்தான் அது முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு வீடியோவில் ஏதாவது குறையாதாவது பேசியிருந்தா மன்னிக்கவும். எது சொல்கிறேன்னா, இந்த ஆதங்கத்தில் ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, ஒரு சாமானிய ஒரு மக்களை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்களும் சரி வேலை இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன்னா இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னுமே அந்த பதவியில் இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவி காலம் முடிஞ்சாலையும் சரி அவங்கள வந்து இது பண்ணாமல் இன்னுமே நீடித்து அவங்களுடைய பதவி காலத்தை நீடித்து சம்பளம் கொடுத்து தான் இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகள்லாம் இருக்குது. மருத்துவத்துறையாகட்டும், போலீஸ் துறையாகட்டும், பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான இன்கம் டேக்ஸ் ரேடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் வேலைலாம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது பணி முடிஞ்சவங்களெல்லாம் சீக்கிரம் அவங்களை நீக்கிட்டு நல்லா படித்த இளைஞர்களை தேர்வு பண்ணி நல்லா ஒரு கொண்டு வந்தால் இந்த சொல்கிறது நிறையா அந்த லஞ்சம், ஊழல் ஒழிப்பு, இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக வரத்துக்கு நிறையா வாய்ப்பு உண்டு நான் நினைக்கிறேன். இதோடைய கருத்தையெல்லாம் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.